ஆயுள் பெருகணுமா, ஐஸ்வர்யம் நிறையணுமா, அப்ப இதை நீங்க கண்டிப்பா செய்யணுங்க. நம்ம வீட்டுல எப்போ எந்த பொருள் வாங்கினாலும் முதல்ல மஞ்சள் தாங்க வாங்குவோம். ஏன்னா அது மங்கள பொருளா அறியப்படுது. பெரிய பெரிய பூஜைகள் செய்யும் போது கூட மஞ்சளால் பிள்ளையார் செய்து குங்குமமும் மலரும் சூடிதாங்க துவங்குறாங்க. அதே போல இலையில் விழுந்தா அரிசி, அதுவே நம்ம தலையில விழுந்தா அச்சதை. முனைமுறியா அரிசியில மஞ்சளை தடவி அச்சதையா தூவுவதால அரிசியும் புண்ணியத்துவம் பெறுதுங்க. உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களோ அல்லது மற்ற நபரோ வருகை புரிஞ்சிருந்தா அவங்க மஞ்சள், அரிசி, வெற்றிலை, பாக்கு, அதோட கொஞ்சம் குங்குமம், இந்த 5ஐயும் சேர்த்து கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். மஞ்சள் கொடுக்கும் பொழுது கிழங்கு மஞ்சளா இருந்தா மேலும் சிறப்புங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாகும். பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடிப்பது, மஞ்சள் கிழங்கினை உரசி முகத்தில் பூசிக்கொள்வது, மஞ்சளை அன்றாடம் நம் வாழ்வில் உணவில் சேர்த்துக் கொள்வது போன்ற செயல்களை செய்வதால நம்முடைய ஆயுளும் கூடுங்க. நீங்களும் இதை செஞ்சு நீண்ட ஆயுளோடும் சகல ஐஸ்வர்யத்தோடும் வாழுங்க.